அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. விழாவில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழா கோலாகலம். முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திரையுலக பிரபலங்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நேரில் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வீட்டிற்கு வெளியே பாத்திரம் துலக்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட VCK நிர்வாகி சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினந்தோறும் நடைபெறுவதால் மக்கள் அச்சம். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை அருகே கடன் கேட்ட பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பணத்தை திரும்ப தர வேண்டாம் என கூறி கட்டிப்பிடித்து அத்துமீறலில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வைரல். திருநெல்வேலியில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பால் குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீடு புகுந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபர் விஷம் அருந்தி தற்கொலை. வன்கொடுமை முயற்சி வெளியே தெரிந்ததால் அவமானம் ஆகிவிடும் என்பதால் விபரீத முடிவு. மயிலாடுதுறையில் குளியலறை சுவற்றில் துளையிட்டு சிறுமி குளிப்பதை பார்த்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் பல்வேறு வடிவங்களில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் வழக்கம் போல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 11 வயது பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 37 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கரூரில் பட்டப்பகலில் அரசு கல்லூரி மாணவியை மர்ம நபர்கள் ஆம்னி வேனில் கடத்தி சென்றதாக காவல் நிலையத்தில் புகார். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து ஆழ்கடத்தல் சம்பவங்களும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தனியார் பேருந்தில் பயணித்த 11ஆம் வகுப்பு மாணவனை கீழே இறக்கி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சிறுவர்கள். கபடி போட்டி விளையாடுவதில் ஏற்பட்ட மோதலால் அரிவாள் வெட்டு என தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இடத்தகராறு காரணமாக கட்டிட மேஸ்திரி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். புண்ணியகோடி என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவருக்கு வலைவீச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பகுதியில் உள்ள குளக்கரையில் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த இளைஞர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வியாபாரி எரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதால் மக்கள் அச்சம்.
திருவண்ணாமலை மாவட்டம் நீலந்தாங்கல் ஏரிக்கரை பகுதியில் ரவுடியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்கள். காய்கறி நிலவரம் போல் தினந்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் நல்லம்பாக்கத்தில் பெண் தூய்மை பணியாளரை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சக ஊழியர் சிக்கினார். திருமணத்தை மீறிய உறவை திடீரென கைவிட்டதால் கொலை செய்யப்பட்டது அம்பலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நிலத்தகராறில் சக்திவேல் என்பவர் கற்களால் தாக்கி கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் அரங்கேறாத நாட்களே இல்லை என மக்கள் ஆதங்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கூலி தொழிலாளியை வெட்டி படுகொலை செய்த கும்பலுக்கு வலைவீச்சு. முறையற்ற உறவை கைவிட வலியுறுத்தியதால் மனைவியின் கள்ளக்காதலன் வெறிச்செயல். தலைநகர் சென்னையின் பல்வேறு இடங்களில் கள்ள சந்தையில் படு ஜோராக நடைபெறும் மது விற்பனை. பொதுமக்கள் புகார் அளித்தும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலீசார் கண்டும் காணாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களுக்கு விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. சென்னை எண்ணூரில் 1168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கட்டிய 6877 அடுக்குமாடி குடியிருப்புகள் இன்னும் காலியாகவே உள்ள அவலம். மின்சாரம், நீர் போன்ற அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படாத நிலையில் சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக மக்கள் யாரும் குடியிருப்புகளை வாங்க முன்வரவில்லை என தகவல். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே அரசு பள்ளி மாணவர்களை செங்கற்கற்கள் சுமக்க வைத்த ஆசிரியர்களின் செயலால் பெற்றோர் அதிர்ச்சி. கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து பள்ளி ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளான லாரி கண்டெய்னர் மோதியதில் நொறுங்கிய கார். விபத்தில் காரில் பயணித்த 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆக்சிஜன் வாயு ஏற்றிச் சென்ற லாரி விபத்தில் சிக்கியதால் வெளியேறிய ஆக்சிஜன். விபத்துக்குள்ளான ஆக்சிஜன் லாரியை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லாமல் நெடுஞ்சாலையிலேயே வைத்திருந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் அதிர்ச்சி. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே பூடுவப்பட்டி நால் ரோடு பகுதியில் வேகமாக வந்த 2 கார்கள் மோதி விபத்து. விபத்தில் ஆம்னி கார் கவிழ்ந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து சேதப்படுத்திய மர்ம நபர். பெரும்பாலான ஏடிஎம் மையங்களில் இரவு நேரத்தில் காவலாளிகள் இல்லாததால் மர்ம நபர்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் போலீசாரும் ரோந்து பணிகளை மேற்கொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்.
நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பட்ட பகலிலேயே திருட்டு சம்பவங்கள் அரங்கேறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை விடுத்து 7 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசும் கர்நாடக அரசும் தமிழகத்திற்கு எதிரான சதியில் ஈடுபடும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் மௌனமாக உள்ளது ஏன்? முதலமைச்சர் ஸ்டாலின் மௌனமாக இருப்பதால் மேகதாது அணைக்கான பணிகளை கர்நாடகா தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் பேட்டி. விடியா ஆட்சியின் கடும் விலைவாசி உயர்வு, நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்ட காரணங்களால் தமிழக மக்கள் நிம்மதியிழந்து தவிப்பு. டெலிமனாஸ் என்ற மனநல ஆலோசனை உதவி மையத்தை நாடுவோரின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கும் அவலம். மனநல ஆலோசனை மையத்திற்கு 2024ஆம் ஆண்டில் 7 நிமிடங்களுக்கு ஒரு அழைப்பு என்ற அளவிற்கு மக்களின் மன அழுத்தம் உச்சத்தை தொட்ட அவலம். 2023ஆம் ஆண்டில் 37,258 இருந்த மனநல ஆலோசனை மையத்திற்கான அழைப்புகள் 2024ஆம் ஆண்டில் 80,999 இருமடங்காக உயர்ந்த பரிதாபம்.